பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரிஜாதத்தினுடைய தேனி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகவத்கீதை. அதில் முதல் அத்தியாயமாக அர்ஜுன விஷாத யோகம். இதில் துரியோதனன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் அர்ஜுனனுக்கு எழுந்த அந்த சஞ்சலத்தையும் அற்புதமாக விளக்குமாறு போர்க்களத்திலே குருக்ஷேத்திரத்திலே பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி அவர்களுடைய அந்த படைகளை அணிவகுத்து நின்றனர், அதனை துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் எந்த வகையில் எடுத்துரைத்தான். இரு படைகளுக்கு நடுவில் ரதமானது பகவான் கிருஷ்ணன் கொண்டு போய் நிறுத்த அர்ஜுனன் பார்த்தவர்கள் எல்லாம் தன்னுடைய உறவினர்கள், பாட்டனார்கள், தன்னை வளர்த்தவர்கள், தன்னுடைய சகோதரர்கள். இவர்களையெல்லாம் எதிர்த்து போர் புரிந்துதான் நான் அந்த ராஜ்யத்தை பெற வேண்டுமா? இதுதான் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம். நான் ஒருவேளை வெற்றி பெற்றால் நான் யாரிடம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்களே என்னுடைய எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு நான் போர் செய்வதா என்னுடைய மனம் கலங்குகின்றது, கை நடுங்குகின்றது, காண்டீபம் நலுங்குகின்றது. இப்படி பலவிதமான சஞ்சலங்கள் மிகுந்ததாக அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் தன்னுடைய குழப்பத்தை சொல்லிக் கொண்டு இருப்பதாக இதுவரை நாம் பார்த்து வந்தோம். இதுவரை 31 ஸ்லோகம் நாம் பார்த்தோம். இப்போ 32 முதல் 35 ஸ்லோகம் முதலில் படிப்போம். பிறகு அது என்ன சொல்ல வருகிறது என்பதனையும் பார்ப்போம். கிம்னோ ராஜ்யேன கோவிந்தா கிம் போகைர் ஜீவிதேனவா ஏஷம் அர்த்தே காங்க்ஷிதம் நோ ராஜ்யம் போகோ சுகாணிச்சா தயிமே வஸ்திதா யுத்தே பிரணாம் தக்வா தனானி ச ஆச்சாரிய பிதர புத்ராஸ்ததைவ ச பிதாமகாஹ மாதுலா ஸ்வசுதா பௌத்ரா ஷ்யாலா சம்பதினஸ்ததா ஏதான ஹந்தும் இச்சாமி க்னதோ பி மதுசூதனா அபித்ரலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம்னு மகீக்ருதே நிஹத்ய தார்தராஷ்டிரான்ன கா பிரீத்தி ஸ்யாத் ஜனார்தனஹா. இப்போ ஒரு 4 ஸ்லோகங்கள் 32, 33, 34, 35 ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கோவிந்தா, அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கோவிந்தா, கோ என்றால் பசு, கோ என்றால் வேதம், இவைகளையெல்லாம் ரட்சிக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணரே. இப்போ மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விதமான சந்தோஷங்கள் இருக்கோ, யாரால நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதோ, ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தால் நான் யாரோடு பகிர்ந்து கொண்டு அந்த உறவினை கொண்டாட முடியுமோ, வெற்றியை கொண்டாட முடியுமோ, இதுநாள் வரை எனக்கு எல்லாமுமாக இருந்த என்னை சுற்றி வாழ்ந்த பந்து பாந்தவர்கள். ஏன்னா வெளியே நாம் யாராவது வெற்றி பெற்றா அதை எங்கு கொண்டு வந்து கொண்டாட வேண்டும் என்றால் வீட்டில் நிறைய ஜனங்க இருக்கணும். நான் இதை செய்தேன் அப்படின்னா அவங்கள் உள்ளம் மகிழனும், அதை கொண்டாட்டம் கூட ஒரு 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேரே நண்பர்கள், பந்து பாந்தவர்கள், நம்மை வளர்த்த பெரியவர்கள். வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த வெற்றிதனை பகிர்ந்து கொள்வதற்கு கூட யாருமே இல்லையே. எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு
நான் மட்டும் ராஜ்யத்தில் அமர்வதனால் என்ன பயன்? இதுதானே அர்ஜுனுடைய கேள்வி. இப்போ யாரோடெல்லாம் நான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அவர்களெல்லாம் போர்க்களத்தில் அணிவகுத்து நின்றிருக்கிறார்களே கோவிந்தா. இப்போ இவர்களை கொன்ற பின் அடைகின்ற வெற்றியினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. மதுசூதனா, மது கைட்டபர்களை கொன்றவன், அதாவது அசுரர்களை தைத்தியர்களை கொன்றவன் பகவான் கிருஷ்ணன். அதனால் இந்த இடத்தில் முதலில் கோவிந்தா என்று பேசினான், அடுத்தது மதுசூதனா என்று அர்ஜுனன் பேசுகிறான். என்னுடைய ஆச்சாரியார்கள், எனக்கு கல்வி கொடுத்தவர்கள், தந்தைகள், பிள்ளைகள், பாட்டனார்கள், மாமன்கள், மாமனார்கள், பேரன்கள், மைத்துனர்கள் மற்றும் இதர உறவினர்கள் அத்தனை பேரும் பாருங்க தங்களுடைய வாழ்வையும் செல்வத்தையும் அழித்து போரில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை போர் நடக்கும் பொழுது கிருஷ்ணா, அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னையும் கொல்லலாம். ஆனால் அவர்கள் என்னை கொன்றாலும் நான் அவர்களை கொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அவர்களுடைய மனதனுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? இந்த போரில் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்களே, இந்த போர் இன்னும் நடக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் போரில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் என்னை கொல்லலாம், இல்லை நான் அவர்களை கொல்லலாம். ஆனால் அவர்கள் என்னை கொன்றாலும் நான் அவர்களை கொல்ல தயாராக இல்லை கிருஷ்ணா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் சிருஷ்டி செய்தவர் தாங்கள், அவர்களை காத்து கொண்டிருப்பவரும் நீங்களே. இந்த பூமியெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த 3 உலகமே எனக்கு அந்த ராஜ்யம் என்கின்ற வகையில் நான் ராஜ்யத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தாலும் நான் நிச்சயமாக இவர்களை எதிர்த்து போர் புரிய நான் தயாராக இல்லை கிருஷ்ணா. இன்னும் சொல்ல போனா, திருதராஷ்டிரனுடைய மகன்களாக இருக்கக்கூடிய துரியோதனாதிகள் இவர்களை கொல்வதனால் எந்த ஆனந்தமும் எனக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்போ நான் ஏன் இவர்களை கொல்ல வேண்டும் கிருஷ்ணா? அவர்கள் என்னை கொல்லட்டும். பாருங்க, இதையே போரெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பல நாட்கள் முன்னதாக ஒரு யோசனை செய்து பகவான் கிருஷ்ணனிடம் சொன்னால் அது ஒரு விதம். இப்போ சங்கநாதம் வரை முழங்கியாயிற்று. இப்போ அடுத்து என்னன்னா, அந்த அம்பை எடுத்து வில்லினிலே பூட்டி அந்த போரை ஆரம்பிக்கும் வேளையில் இப்பேற்பட்ட சஞ்சலத்தை தன் ரதத்திலே இருக்கக்கூடிய மாணவன் அர்ஜுனன் இப்படி சொன்னான். அந்த ஆச்சாரியனாக இருந்து பகவான் கிருஷ்ணன் இப்பேற்பட்ட மாணவனை எப்படி தேற்ற முடியும்? இப்போ இவர்களையெல்லாம் கொள்வதற்குத்தானே நீ சிறுவயதிலிருந்தே அந்த வில் வித்தையெல்லாம் கற்றாய். அப்பொழுதெல்லாம் இதெல்லாம் தோணலையா? இந்த மன சஞ்சலம் அப்படிங்கிறது எப்படின்னா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, திடீரென்று தோன்றக்கூடியது. இது யோசித்து வருவதா அப்படின்னா இல்லை. ஒரு நேரம் எதிரில் இருப்பவர்களை நண்பர்களாக பாவிக்க தோணும். அதே நண்பர்களே ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்னுடைய விரோதிகள் என்று எண்ண தோணும். இப்போ போர்த்தமனா திடீரென்று எங்கேயோ இருந்த ஒரு கருணையானது அர்ஜுனுடைய மனதிலே எழுந்திருக்க, அவர்கள் என்னை கொன்றாலும் நான் அவர்களை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மிகப்பெரிய குழப்பத்தில் இந்த நேரத்தில் நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ரதத்தில் அர்ஜுனன் உட்கார்ந்தார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த போரினுடைய நிலைமை, அந்த ரதத்தை ஓட்டிக்கு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் நிலைமை, யாருக்கும் இந்த தர்ம சங்கடம் வரக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் 36. பாபம் ஏவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைத்வான் ஆததாயினஹா தஸ்மான் நார்காவயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் சபாந்தவான்
ஸ்வஜனம் கீ கதம் ஹத்வா சுகின ஷியாம மாதவா. 36வது ஸ்லோகம் பாருங்க. எதிரில் இருப்பவர்கள் அதர்மவாதிகளாக இருக்கட்டும், நமக்கே நிறைய துன்பங்களை கொடுப்பவர்களாக இருக்கட்டும், இப்போ அவர்களெல்லாம் தவறு செய்தார்கள் என்றால் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டால் அதனால் எனக்கு பாப்பம் தானே வந்து சேரும் கிருஷ்ணா. அவர்களை தண்டனை கொடுப்பதற்கு நான் யார்? தர்மம் அதர்மம் இதெல்லாம் ஒவ்வொருவருக்கு அவரவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படியே அவர்கள் அதர்மவாதிகள் இருந்தால் அதற்கு உரிய தண்டனை கொடுப்பவன் நான் ஒன்றும் பெரிய நீதிபதி இல்லையே. நான் தனியாக அவர்களை கொல்லும் பொழுது அதனுடைய பாவம் என்னை வந்து சேரும் தானே. இன்னும் சொல்லப்போனா, எப்படி யோசித்து பார்த்தாலும் திருதராஷ்டிரன் மகன்களையும் என்னுடைய நண்பர்களையும் இந்த போரில் கொல்வது சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லையே கிருஷ்ணா. மாதவா, மகாலட்சுமியுடைய மணாளனான இருக்கக்கூடிய மாதவா கிருஷ்ணா, இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய சொந்த உறவினர்களை கொன்றுவிட்டு நாம் மட்டும் மகிழ்ச்சியாக எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாரு கிருஷ்ணா. இதனால் நமக்கு ஆகக்கூடிய பிரயோஜனம் என்ன? நன்மை பயக்குமா? மாறாக பாபம் தானே வந்து சேரும் என்னுடைய மனது கலங்குகிறது அப்படி சொல்லிட்டு அர்ஜுனுடைய மனக்கவலை. இப்போ 37, 38 ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோ பகத சேதசஹ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹோச்ச பாதகம் கதந்த ஞேயமஸ்பாமி பாபா தஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் பிர் ஜனார்தனஹா. ஜனார்தனா பாருங்க, ஒவ்வொரு முறையும் பகவானை அர்ஜுனன் விழிக்கும் பொழுது அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி கோவிந்தா என்றான், மதுசூதனா என்றான். இப்பொழுது ஜனார்தனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜனார்தனன் கிட்ட பேராசையால் இதயத்தை இழந்த இந்த மனிதர்கள், இப்போ பாண்டவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தின் மேல் தான் எப்படியாவது அதர்மம் தர்மம் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காது தந்திரமாக அவர்களை வரவழைத்து அந்த பகடை ஆட்டத்தில் அமர வைத்து அவர்களுடைய செல்வங்களை எல்லாம், அது நேர்வழியா குறுக்கு வழியா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அவர்களுடைய செல்வத்தை நான் அபகரித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசையால் இதயத்தையே இழந்தவர்கள்தான் இவர்கள். இன்னும் சொல்ல போனா, யாரோடு யாருடைய ராஜ்யத்தை யாருடைய செல்வத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? நம் குடும்ப செல்வத்தை. நாங்கள் இன்னமே அவர்களது அண்ணன் தம்பிகள் என்கின்ற அந்த பாச உறவு முறைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை எதிராளிகளாக பார்த்து எங்களுடைய செல்வத்தையே பறிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணம் வஞ்சகமாக இருந்திருக்கிறது. இருக்கட்டும், நண்பர்களுக்கே, நம்பிய நண்பர்களுக்கே மோசம் செய்வதையும் குலநாசமாகும் இதனால் அப்படி இதையெல்லாம் பாபம் வந்து சேருமே, இதையெல்லாம் அறியவில்லை அவர்கள். அறிந்திருந்தால் இதையெல்லாம் செய்வார்களா? இன்னும் சொல்ல போனா, இவற்றையெல்லாம் குற்றம் அன்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த அதே வேளையை நாமும் செய்ய முடியுமா கிருஷ்ணா? துரியோதனாதிகள் தான் தந்திரமாக வரவழைத்து பகடை ஆட்டத்தில் ஈடுபட வைத்து நம்மளுடைய செல்வங்களை எல்லாம் அபகரித்து நம் வீட்டு பெண்ணை அவமானப்படுத்தி நம்மை வனவாசத்துக்கு அனுப்பும் அளவிற்கு தர்மநெறி என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இதனால் பாவம் வருமே என்கின்ற அச்சம் சிறிதும் இல்லை அவர்களுக்கு. அவர்கள் செய்த அதர்மம் என்றால் அந்த அதர்மவாதிகளை கொன்றால் இது எப்படி தர்மமாகும்? அதுவும் அதர்மம் தானே. அப்போ அவர்கள் செய்வதற்கும் நான் செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது?
இன்று அவர்களை பழிக்கக்கூடிய உலகம் நாளை நம்மையும் பழிக்கத்தானே செய்யும். கிருஷ்ணா, என்னால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய குழப்பம், சரியான கேள்வி. இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் வாங்கிக் கொண்டு அர்ஜுனுடைய அந்த சஞ்சலத்தை எப்படி தீர்க்கப் போகிறான் பாருங்கள். அதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.